இந்த வீடியோ வந்து ஒரு HTML கண்டினியூஷன் வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹை, ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செய்வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தான் டேபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி டேபிள் வந்து எப்படி நம்ம வந்து HTML கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் அப்படின்ற ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கணும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இமேஜில் அந்த டாப்பில் ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து ஹெட்டிங். உங்களுக்கு நல்லா தெரியும், அது போல்டாக இருக்குது. அது கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டேபிள் ஹெட், அதோட ஷார்ட் ஃபார்ம் THeadன்னு சொல்லுவாங்க. THead ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அதோட ரோ வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ இது வந்து ஒரு ரோ இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா TR. ஓகேங்களா, TR ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் என்னது, இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட் காலம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா THன்னு சொல்லுவாங்க. டேபிள் ஹெட்டோட ஷார்ட் ஃபார்ம் TH. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பர் டாட் அப்படின்னு வைக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று TH, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் நேம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொசிஷன். அடுத்த THல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலரி. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி டேபிள் ஹெட் ஆட் பண்ணி வச்சுருங்களா, அதே மாதிரி அடுத்து இது கீழே இருக்கிற டேட்டாலாம் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் பாடி, அதுக்கு டேபிள் பாடிக்கு tbody அப்படின்னு தான் ஷார்ட் ஃபார்ம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே மறுபடியும் இந்த டேபிள் ரோ. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட் ரோ இருக்கு இல்லைங்களா, இந்த பில்கேட்டுன்றத ஃபஸ்ட் ரோ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து டேபிள் ரோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அந்த டேபிள் ரோக்குள்ளே ஃபஸ்ட்டு காலம் என்னது, நம்பர் 1 அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு காலம். அதுக்கு TD1. அடுத்ததான் என்னது, TD பில்கேட்ஸ்ன்றது தான் TD2. ஓகேங்களா, அடுத்த தேர்டு காலம் என்னது, ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். அடுத்து TD, அதுக்குள்ள என்னது, ஃபவுண்டர். ஆஃப் மைக்ரோசாஃப்ட்னு போட்டாச்சு. அதுக்கு அடுத்து TD என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சேலரி $1000. ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஒரு ரோ. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபஸ்ட் ரோ கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ அடுத்த ரோ கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மறுபடியும் ஒரு ரோ கிரியேட் பண்ணணும். அதோட ஷார்ட் ஃபார்ம் டேபிள் ரோவோட ஷார்ட் ஃபார்ம் வந்து TR. அதுக்குள்ளே அதோட டேட்டா ஆட் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு காலம். இந்த செகண்ட் ரோவோட ஃபஸ்ட் காலம் என்னது, 2. செகண்ட் ரோவோட செகண்ட் காலம் என்னது, ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ இதே மாதிரி மற்ற 2 காலமும் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த 3 and 4 இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களால் முடியும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், அடுத்து இதையும் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து சும்மா நான் டம்மியாக ஆப்பிள்னு மட்டும் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது 2 டேபிளையும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் டைம் ஆகிட்டு இருக்குது. அதனால் இங்கே வந்து என்னது, தேர்டு அவரோட பேர் என்னது, அந்த பேர் இங்கே ஆட் பண்ணிக்கலாம், லாரி பேஜ். ஃபவுண்டர் கூகுள். இதுதான் அவரோட சேலரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th. நான் ஷார்ட்டாக மார்க் மட்டும் போட்டுக்கிறேன், FBன்னு போட்டுக்கிறேன் ஷார்ட்டாக. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த டேபிளில் இருக்கிறத அப்படியே நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இந்த டேபிள் இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை பாஸ் பண்ணி இல்லை ரீவைண்ட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். தெரியலனா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா.
ஸோ இது நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண டேட்டாலாம் வந்துருச்சு. பட் ஆனால் அந்த பார்டர் அதெல்லாம் காணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டேபிளில் போயிட்டு ஸ்பேஸ் கொடுத்து இங்கே ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணலாம். அதுதான் பார்டர். ஐ ஜஸ்ட் ஆட் 1. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இப்போ பார்டர் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா செல் பேடிங் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஆப்ஷன் 0ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக செல் ஸ்பேஸிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நான் 0 கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த பார்டர்லாம் போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு காட்டுறேன் செல் ஸ்பேஸிங்னா என்னென்னு காட்டுறேன். நான் ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, ஒவ்வொரு செல் காலமுக்குமான நடுவில் இருக்கிற கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் செல் ஸ்பேஸிங். ஓகேங்களா, அதை நம்ம எப்பயுமே 0வில் வச்சுக்கலாம். செல் பேடிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒவ்வொரு செல்லுக்குமான பேடிங் கேப்பு, இந்த இன்சைடு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்பு, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் 5ன்னு கொடுக்குறேன். இப்போ எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் 0 பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். கேப்பே இருக்காது, ரொம்ப நெருக்குனாப்பில் இருக்கும் எல்லாம். அதுக்கு நீங்கள் கேப் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். நான் ஒரு 10 கொடுக்குறேன் இப்போது. ஓகேங்களா, பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் இதுதான் இருக்கிறது, இது நம்ம க்ரியேட் பண்ணது. ஓகேங்களா, இதை பார்த்து தான் நம்ம இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வித்து ஜாஸ்தி இருக்குது, கொஞ்சம் வித்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா சேம் இங்கேயும் உங்களுக்கு ஆட்ரிபியூட்டில் போயிட்டு வித்தில் போயிட்டு 500 அப்படின்னு நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு வித்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேபிளில் எல்லாமே பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி HTML பற்றி தெரியும், நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனால அதை சொல்லுங்கள். மேபி அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா பாஸ் பண்ணி பொறுமையாக மறுபடியும் பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்த்தும் புரியலனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.